மீண்டும் ஆட்சி அமைக்கும் திமுக. ஸ்டாலின் புதிய வியூகம். தமிழகத்தில் அடுத்தடுத்து நடக்கப் போகும் மாற்றம். உச்சகட்ட எதிர்பார்ப்பில் தமிழக மக்கள். அதாவது 180 தொகுதிகளை கைப்பற்றி ஆட்சி அமைத்துள்ளாரா விஜய்? 160 தொகுதிகளை கைப்பற்றி ஆட்சி அமைத்துள்ளாரா விஜய்? பெரும்பான்மையை நிரூபிக்க தேவையான 118 இடங்களையாவது அவருக்கு கொடுத்தார்களா தமிழ்நாடு மக்கள்? இல்லை. 108 இடங்களில்தான் விஜய் வெற்றி பெற்றார். அவருக்கு முதலமைச்சர் மகுடத்தை தமிழ்நாடு மக்கள் சூட்டவில்லை. கடன் வாங்கி பிச்சை எடுத்து பலரையும் ஏமாற்றி பொய் சொல்லி இன்னும் பல காரியங்களை செய்து முதலமைச்சர் பதவியில் விஜய் உட்கார்ந்திருக்கிறார். எனவே இது ஆடும் நாற்காலி என்பது நம்மை விட விஜய்க்கு நன்கு தெரியும். இது கவிழும் நாற்காலி என்பதும் நம்மை விட விஜய்க்கு நன்கு தெரியும். விஜய் ஆட்சி அமைக்க ஆதரவு தந்த 25 அதிமுக எம்எல்ஏக்களுக்கு அமைச்சர் பதவி தருகிறோம், வாரிய தலைவர் பதவி தருகிறோம் என்று பொய் வாக்குறுதி தரப்பட்டது. கொறடா உத்தரவை மீறினால் இவர்கள் பதவி போய்விடும் என்று அனைவருக்கும் தெரியும். அப்படி சொல்லி ஏமாற்றினால் அதனால் 25 பேர் விஜய் ஆட்சிக்கு ஆதரவாக வாக்களித்தார்கள். பதவி கிடைக்கவில்லை என்றதும் 19 பேர் மீண்டும் எடப்பாடி பழனிசாமி தலைமையை ஏற்றுக்கொண்டு போய்விட்டார்கள். அதாவது விஜய்க்கு ஆதரவாக வாக்களித்த 19 பேர் இப்போது விஜய் ஆட்சிக்கு எதிரான மனநிலையில் இருக்கிறார்கள். விஜய்க்கு ஆதரவாக வாக்களித்த அதிமுகவை சேர்ந்த 6 பேர் இப்போது எம்எல்ஏவாக இல்லை. நாளையே நம்பிக்கையில்லா தீர்மானம் வந்தால் இவர்களால் வாக்களிக்க முடியாது. இவர்கள் அனைவரும் குதிரை பேரம் நடத்தி ராஜினாமா செய்ய வைக்கப்பட்டவர்கள். நீங்கள் ராஜினாமா செய்தால் இடைத்தேர்தல் வரும். இடைத்தேர்தல் நடந்தால் உங்களை வேட்பாளராக்கி ஜெயிக்க வைக்கிறேன் என்று விஜய் ஜீபூம்பா பாணியில் கொடுத்த பசப்பங்கு பல்லிழத்து ராஜினாமா செய்தவர்கள் இவர்கள். இவர்களுடைய ராஜினாமா நாடகத்தின் சதிக்காட்சிகளை தேர்தல் ஆணையம் அறியும். எனவே இப்போதைக்கு இந்த 6 தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் வரப்போவது இல்லை. ஜனநாயகன் ரிலீஸ் போலவே கிடப்பில் போட்ட விஷயமாகவே இந்த 6 தொகுதி நிலைமை ஆகப் போகிறது. காங்கிரஸ் கட்சி 2 அமைச்சர் பதவிக்காக விஜயை ஆதரிக்கிறது. தேர்தலுக்கு முன்பு போயிருந்தால் 70 எம்எல்ஏ, ஒரு துணை முதலமைச்சர், 10 மந்திரிகள் வாங்கியிருக்கலாம் என்று இப்போதே துணை முதலமைச்சராக பேசி வருகிறார் போக்சோ புகழ் அமைச்சர் விஸ்வநாதன். இவர்கள் உள்ளாட்சி தேர்தலில் விஜயை ஒரு வழி செய்து விடுவார்கள். விஜய் ஆட்சியை ஆதரித்து வாக்களித்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் தாவேகாவின் கூட்டணியில் நாங்கள் இல்லை என்று சொல்லி விஜய் நடத்திய கூட்டணி கட்சிகள் கூட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை. அந்தளவுக்கு விஜய் ஆட்சியை ஆதரிக்க வெட்கமாக இருக்கிறது கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு. விஜய் ஆட்சிக்கும் கட்சிக்கும் ஆதரவு தந்து விஜய் கட்சியோடு கூட்டணி சேர்ந்துள்ளார் வைகோ. உங்கள் கட்சி எம்எல்ஏக்கள் இருவரையும் ராஜினாமா செய்ய சொல்லுங்கள். இடைத்தேர்தலுக்கு நானே வந்து பிரச்சாரம் செய்து ஜெயிக்க வைக்கிறேன் என்று விஜய் சொன்னதை வைகோவே பொது வழியில் சொல்லி குதிரை பேரத்தை உறுதி செய்துள்ளார். இவருடைய வாக்குமூலமே போதும் குதிரை பேரம் நடந்ததை உறுதி செய்வதற்கு. காதர் மொய்தீன் கட்சியை பொறுத்தவரையில் விஜய் ஆட்சிக்கு ஆதரவு என்று காதர் மொய்தீன் கட்சி அதிகாரப்பூர்வமாக கடிதம் கொடுப்பதற்கு முன்பே தங்களுக்கு இந்த கட்சியின் ஒரு எம்எல்ஏ ஆதரவு இருக்கிறது என்று ஆளுநருக்கு விஜய் கடிதம் கொடுத்து விட்டார். ஒருவேளை காதர் மொய்தீன் ஆதரிக்கவில்லை என்றால் அந்த எம்எல்ஏவும் கட்சி மாறி இருப்பார். அதுதான் உண்மை. அமமுகவின் ஒரு உறுப்பினர் ஆதரவு என்பது அப்பட்டமான குதிரை பேரம் ஆகும். இதற்கு வீடியோ ஆதாரங்கள் இருக்கிறது. இது தொடர்பாக நுங்கம்பாக்கம் காவல் நிலையத்தில் டிடிவி தினகரன் புகார் கொடுத்துள்ளார். ஆளுநரிடம் வாக்குமூலம் கொடுத்துள்ளார். ஒரு அமைச்சர் பதவிக்காக விடுதலை சிறுத்தைகள் கட்சி விஜய் ஆட்சியை ஆதரிக்கிறது. இவை அனைத்தும் சேர்ந்துதான் விஜய் முதலமைச்சராக நீடிக்க காரணமே தவிர மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு மிகப்பெரிய செல்வாக்கோடு அவர் அமரவில்லை. அப்படி அமர்ந்தவர் கவிழ்ந்து போவார் என்றும் நாம் சொல்லவில்லை. அவரே கவிழ்ந்துதான் கிடக்கிறார். கவிழ்ந்து கிடப்பவரை கவிழ்க்க தேவையில்லை. அவர் கவிழ்ந்து கிடக்கிறார் என்பதற்கு உதாரணம் சட்டமன்ற உறுப்பினர்களாக இருக்கிறவர்களே ராஜினாமா செய்ய வைப்பது ஆகும். தன்னை ஆதரிக்கும் யாரையும் விஜய் நம்பவில்லை, நம்ப தயாராகவும் இல்லை. தங்களை வெற்றி பெற வைத்தவரையே காலை வாடிவிட்டு வந்தவர்கள்தான் இவர்கள் என்பதை விஜய் அறிய மாட்டாரா? அதனால்தான் இவர்களை விட தன்னையே நம்புகிறார் விஜய். கூட்டணி கூட்டம் எல்லாம் முள்வேலிக்கு பெயிண்ட் அடிக்கும் காரியங்களே. பல்வேறு பேரங்களின் மூலமாக அதிமுக உறுப்பினர்களை விஜய் ராஜினாமா செய்ய வைக்கிறார். 12 பேர் வரை ராஜினாமா செய்ய வைப்பது அவருடைய திட்டம். இதற்கு யார் முதலீடு செய்கிறார்கள், எவ்வளவு முதலீடு செய்யப்படுகிறது என்பதை அதிகார மட்டங்கள் அறிந்தவர்கள் அறிவார்கள். இது யாருடைய ஆட்சி, யாருடைய நலனுக்கான ஆட்சி இது என்பதையும் அனைவோரும் அறிவோம். இந்த முகத்திரை கொஞ்சம் கொஞ்சமாக விரைவில் கிளியும் கவிழும் போது மொத்தமாக தெரியும் என்கிறார்கள்.
மேலும் தமிழக அரசியலில் தாவேக ஆட்சியை கவிழ்க்கும் முயற்சிகள் நடைபெறுவதாக வெளியாகியுள்ள தகவல் அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தி வருகின்றன. இதுபோன்ற சூழல் உருவானால் அது கட்சித் தலைவர் விஜய்க்கு சாதகமாகிவிடும். அரசியல் சூழல் வேகமாக மாறிவிடும் நிலையில் திரைக்கு பின்னால் பல்வேறு அரசியல் ஆலோசனைகளும் நகர்வுகளும் நடைபெறுவதாக தகவல்கள் வெளியாகி வருகிறது. குறிப்பாக திமுக மற்றும் அதிமுக இடையே ரகசிய அரசியல் புரிதல் அல்லது ஆட்சி மாற்றம் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் நடைபெறுவதாக கூறப்படும் தகவல் அரசியல் வட்டாரத்தில் கவனத்தை ஈர்த்துள்ளன. இருந்தாலும் இது குறித்து எந்த ஒரு அதிகாரப்பூர்வ உறுதிப்படுத்தலும் வெளியாகவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. அரசியல் வட்டாரங்களில் பரவி வரும் தகவல்களின்படி இதுபோன்ற நகர்வுகள் கட்சியின் நீண்டகால அரசியல் பாரம்பரியத்திற்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என்ற காரணத்தால் திமுகவின் சில மூத்த நிர்வாகிகள் அதற்கு எதிர்ப்பு தெரிவிப்பதாக கூறப்படுகிறது. அரசியல் நிலைத்தன்மை பாதிக்கப்படக்கூடும் என்ற அச்சத்தையும் அவர்கள் வெளிப்படுத்தி இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மறுபுறம் தற்போதைய விஜய் தலைமையிலான அரசியல் எழுச்சியை எதிர்கொள்ளும் வகையில் பல்வேறு வியூகங்கள் வகுக்கப்படுகின்றன என்ற பேச்சுக்களும் அரசியல் அரங்கில் நீடித்து வருகின்றன. இருந்தாலும் இந்த விவகாரங்கள் அனைத்தும் அரசியல் வட்டாரங்களில் பரவி வரும் தகவல்களாகவே உள்ளன. அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் அல்லது உறுதியான ஆதாரங்கள் வெளியாகும் வரை அவை உறுதிப்படுத்தப்படாத தகவல்களாகவே கருதப்படுகின்றன. அது மட்டுமில்லாமல் எம்எல்ஏ பதவியை தூக்கி எறிந்துவிட்டு தங்கள் அரசியல் எதிர்காலத்தையே பந்தயமாக வைத்து தாவேகாவிற்குள் வந்திருக்கும் இந்த அதிமுக முக்கிய முன்னாள் அமைச்சர்கள் வெறும் சாதாரண எம்எல்ஏக்களாக பின்வரிசையில் அமர நிச்சயம் சம்மதித்திருக்க மாட்டார்கள். முக்கியமாக இவர்கள் பல காலம் அமைச்சர்களாக இருந்தவர்கள். பல ஆண்டுகள் அதிகார பலம், அசைக்க முடியாத மாவட்ட செல்வாக்கு மற்றும் ஜெயலலிதா, எடப்பாடி பழனிசாமி அமைச்சரவைகளில் முக்கிய இலாக்காக்களை கையாண்ட நிர்வாக அனுபவம் கொண்டவர்கள் இவர்கள். விரைவில் வரவிருக்கும் இடைத்தேர்தலில் இவர்கள் மீண்டும் களம் கண்டு வெற்றி பெற்றால் இவர்களுக்கு உடனடியாக அமைச்சரவையில் மிக முக்கிய இலாக்காக்கள் ஒதுக்கப்பட வேண்டும் என்ற இரகசிய ஒப்பந்தத்தின் அடிப்படையில்தான் இந்த ஆபரேஷன் நடந்ததாக அரசியல் விவாதங்கள் அனல் பறக்கின்றன. விஜய் முதலில் அமைச்சரவையை அமைத்த போது இளம் ரத்தம் மற்றும் புதுமுகங்களுக்கு அதிக வாய்ப்புகளை வழங்கினார். தற்போதைய அமைச்சரவையில் இருக்கும் பல அமைச்சர்கள் சட்டமன்ற நடைமுறைகளுக்கே புதியவர்கள். கட்சியின் பொதுச் செயலாளர் என் ஆனந்த், செங்கோட்டையன் போன்ற ஓரிரு சீனியர்களை தவிர பெரும்பாலான இலாக்காக்கள் அனுபவமற்ற கைகளிலேயே சிக்கியுள்ளன. அதிலும் சரத், கீர்த்தனா போன்றவர்கள் கடுமையான சர்ச்சைகளில் தினம் சிக்கி வருகிறார்கள். தற்போது அதிமுகவிலிருந்து வந்துள்ள விஜயபாஸ்கர் போன்ற பழுத்த அரசியல்வாதிகள் இடைத்தேர்தலில் வென்று உள்ளே வரும்போது இலாக்காக்கள் மாற்றம் செய்யப்படுவது 100% உறுதி. நிர்வாகத்தை சீர்படுத்தவும் திமுக போன்ற பலமான எதிர்க்கட்சிகளின் அட்டாக்குகளை சட்டமன்றத்தில் எதிர்கொள்ளவும் விஜய்க்கு அனுபவம் வாய்ந்த கைகள் தேவைப்படுகின்றன. இதனால் தற்போது சிறப்பாக செயல்படாத அல்லது அனுபவமின்றி திணறி வரும் சில ஜூனியர் அமைச்சர்களின் பதவிகள் படிக்கப்படலாம் அல்லது அவர்களின் இலாக்காக்கள் மாற்றப்படலாம். தற்போது அமைச்சரவை கோட்டா நிறைவு பெற்றுப்பட்டால் இப்போது உள்ள சிலரை பதவிகள் கண்டிப்பாக படிக்கப்படும் என்ற எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த சூழ்நிலையில் 6 எம்எல்ஏக்களுக்கு மேல் ராஜினாமா செய்து தாவேகாவில் இணைந்துள்ளார்கள். தற்போது மேலும் 11 பேர் ராஜினாமா செய்து தாவேகாவில் இணைவார்கள் என்றும் எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது. இடைத்தேர்தல் என்றாலே 2 தொகுதிகள் 3 தொகுதிகள் என்றுதான் பேச்சுக்கள் வரும். ஆனால் 25 தொகுதிகளில் இடைத்தேர்தல் நடக்குமா என்பது கேள்விக்குறியாகவே இருந்து வருகிறது. குறிப்பாக 6 மாதத்திற்குள் தேர்தல் நடத்த வேண்டும். இல்லையென்றால் தாவேகா ஆட்சி கவிழும் வாய்ப்பு இருப்பதாகவும் மீண்டும் திமுகவே தமிழகத்தில் ஆட்சி அமைக்கும் என்ற செய்தி விரைவில் வெளிவரும் என்றும் எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது.